நீங்க நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம வீஸ் எப்படி இருக்கீங்க? இந்த போஸ்டர் தெரியுதா? இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே 2 பேர், ஒரு வயசானவரும் அந்த லேடி. எவ்வளோ மைக் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ மைக் வந்து அவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. இதில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சனா நாச்சியார். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதியை பற்றி இப்போ ரீசெண்டாக பேசின, தளபதி வந்து மகளிர் தினத்துக்கு பேசினதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி பப்ளிசிட்டி ஆகிட்டு இருக்காங்க. மேலே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு தாத்தா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தளபதியோட லாஸ்ட் ஸ்பீச்சுக்கு போயிட்டு வரும்போது 2 பசங்க பைக்கில் அடி வாங்கி அதில் ஒருத்தனுக்கு கால் உடஞ்சி போச்சு. போலீஸ் ஜீப் பின்னாடி போய் இடிச்சாச்சு. ஸோ அவர் வந்து அந்த பையனோட அப்பா வந்து பேசுகிற ஒரு வீடியோ. இது வந்து இமேஜ் மட்டும் வச்சுருக்கேன். எவ்வளோ மைக் பார்த்தீங்களா? எவ்வளோ மைக். அப்படியே இந்த வீடியோ பாருங்களேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா? இது யார் தெரியுமா? இது ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க சாப்பிட்டு சாப்பாட்டில் பள்ளி விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இதான் இப்போ ரிப்போர்ட்டு. இதை கவர் யார் தெரியுமா பண்ணியிருக்கா? ஒரு தமிழ் ஊடகம் கூட கிடையாது. ஒரு தமிழ் ஊடகம் கூட இதை பெருசாக எடுத்து பேசலை. இதை வெளியில் கொண்டு வந்து ஏஎன்ஐ அப்படின்ற ஏஷியன் நியூஸ் அப்படின்ற அந்த சேனல் தான், இன்டர்நேஷ்னல் சேனல். அவங்க எடுத்து வெளியில் போடும்போது தான் இப்படி ஒரு விஷயமே தெரியுது. இப்போ இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க மீடியாலாம் என்ன மயிரை பிடுங்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த வீடியோ நான் முந்தா நேற்று பார்த்தேன். நேற்று இதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் வந்து இந்த கிளிப்பை பேஸ் பண்ணி மீடியாவை திட்டி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட்டேன். ஆனால் இப்போ இந்த வீடியோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு ஒரு நாதாரி ஒன்று இருக்குது. ஒரு நாதாரி என் வாயில் அசிங்கசியமாக வருது. அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அசிங்கசியமாக தான் வருது எனக்கு. அந்த நாய் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்குது. அந்த ட்வீட்டுக்கு தான் வந்து இந்த வீடியோ. நம்ம தமிழக வெற்றி கழகத்தால் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த காலகட்டத்தில் தங்க தாரகைன்னு சொல்லி அப்படியே தாங்கி கொண்டாடிய ஒரு தரித்திரம் தமிழக வெற்றி கழகத்துக்கு முத பிடிச்ச ஒரு தரித்திர மூதேவி இது. இந்த மூதேவி என்ன பண்ணுது? ஒரு ட்வீட்டை ஒன்று போடுது. இந்த ஸ்கூல் சம்பவம் முதல்ல எங்கே நடந்துச்சான்னு யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து நியூஸ்லேயே வரலையே, அப்புறம் எப்படி தெரியும்? கோயம்புத்தூரில் ஒரு அரசு பள்ளி, கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் நடந்தனால இந்த நியூஸ் வந்து வெளியில் இப்போ தெரிஞ்சு. இதே இன்னொரு குக்கிராமத்தில் இப்படிலாம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் வெளியில் தெரிஞ்சிருக்காது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த நாதாரி இருக்குல்ல, இந்த நாதாரி போயிட்டு அந்த பிள்ளைங்களை பார்த்துருக்கான். அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு ஒரு ட்வீட் ஒன்று வந்து போடுது நம்மளுடைய ட்விட்டர் பேஜில். இந்த இத்து போனவளை கிளிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ஏன்னா திமுகவில் இருக்கவங்களாம் வச்சு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிழிக்கிறது வேறு. நம்ம வந்து அட்லீஸ்ட் இவளை வந்து வேறு மாதிரியாவது கிழிக்கணும்னு தான் முடிவு பண்ணி தான் அந்த வீடியோவை. சரி, அந்த நாய் என்ன ட்வீட்டில் போட்டிருக்குன்னு பார்ப்போமா? இந்த மாதிரி இப்போ இந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் வந்து இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்ட நான் மருத்துவமனைக்கு போனேன். எதனால் பாதிக்கப்பட்டாங்கன்னு அதை மென்ஷன் பண்ணியா மூதேவி? இதே தமிழக வெற்றி கழகத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு பேச தெரியுதுல்ல, அதை எடுத்து போட்டு கொத்தடிமை நாய்ங்க, நாய் டம்ளர் நாய்ங்க, இந்த சாட்டை மாமா பையன் புறம்போக்கு நாய்ங்கெல்லாம் உட்காந்து பேசுகிறீங்களா? எல்லா கூட்டுக்கலவானீங்க. எதனால் பாதிக்கப்பட்டாங்க? இவங்க சொல்கிறாங்க பள்ளி விழுந்தனால. நான் என்ன கேட்குறேன், ஒரு பள்ளி விழுந்தனால 44 குழந்தைங்களுக்கும் வாந்தி பேதி மயக்கம் வந்து அப்படி உயிருக்கு போராடுற அளவுக்கு போவாங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து பிரச்சனையாயிருக்கு இந்த குழந்தைங்களுக்கு. உயிர் போச்சான்னு கூட நமக்கு தெரியல. இதில் இப்போ இந்த 44 குழந்தைங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா பாதிக்கப்பட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து மத்தியான சத்துணவு சாப்பிட்டுட்டு தான் உடம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மத்தியான சத்துணவு எவ்வளோ பேருக்கு செய்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயம் நடக்குது ஸ்கூலில் அப்படின்ற ஒரு சர்வேயும் நான் எடுத்தேன். அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேதர் பண்ணேன். அதோட வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். அது மிகப்பெரிய சம்பவம். அது இதுக்கு மேலே அது சம்பவம். அன்பில் மகேஷ் வச்சு செஞ்சுருக்காப்புல. அன்பில் மகேஷ் அப்படியே ரொம்ப குழந்தைங்களோட அன்பாக ஏன் இருக்காருன்னு இப்போ தான் நமக்கு புரியுது. எங்கே போனான்னு தெரில. கரூர் சம்பவத்துக்கு ஓடி வந்து ஒப்பாரி வச்சிங்களே, ஏண்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னீங்க, கேட்டிங்களான்னு சொன்ன அன்பில் மகேஷ். இப்போ எங்கெங்க போச்சு உங்கள் ரூல்ஸு? கவர்மெண்ட் ஸ்கூலில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்களா? சரி, இவங்க பேச்சுக்கு வருவோம். 44லேருந்து 50 பேருக்கு இவங்க சாப்பாடு போட்டதாக கணக்கு காட்டுறாங்க. அதில் வந்து சமைச்சதா, அதில் வந்து சாப்பிட்ட எல்லாருக்குமே இப்படி ஆயிடுச்சான். கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. இந்த நாதாரி அது என்ன விஷயம்னு கூட சொல்லாமல் ட்வீட்டில் நான் வந்து மருத்துவத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு ஜென்ரலாக போடுது. அதுக்கப்புறம் இந்த ட்வீட்டில் என்ன போட்டுருக்கு தெரியுமா? நான் வந்து இந்த குழந்தைங்கள்ட்ட கேட்கும்போது இந்த குழந்தைங்களாம் என்கிட்ட வந்து ரொம்ப வந்து பயமாலாம் இல்லை, எங்களுக்கு வந்து ஊசி போடுறது மட்டும்தான் பயமாக இருக்குது, மற்றபடி நாங்கள்லாம் வந்து ஜாலியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னிச்சான்.
ஆமாம், குழந்தைங்களுக்கு ஊசி போடுறதுனா பயமாத்தாமல் இருக்கும். ஏன்னா நீ ஊசி நிறைய பேர்கிட்ட வாங்கியிருப்ப, திமுக காரன் வரவன் போகிறவன்ட்டெல்லாம் நீ ஊசி வாங்கியிருப்ப, அது வேறு விஷயம். அந்த ஊசியை பற்றி கேட்கல, அது உனக்கு ஜாலியாக இருக்கும். இங்கே குழந்தைங்களுக்கு ஏன் பயமாக இருக்குன்னா ஊசி போடுறது பயமாக தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட் ஊசி போடுறது தான் பயமாக இருக்குது. அந்த குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மயக்கம் ஆனதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னே தெரியாமல் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுதுங்க. இந்த அம்மா போய் பார்த்தாங்களாம். இந்த அம்மா பார்த்தோன்னே இந்த குழந்தைங்களாம் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து நாங்கள் ஊசி போட மட்டும் தான் பயமாக இருக்குது, மற்றதெல்லாம் ஜாலியாக இருக்குன்னு சொன்னிச்சான். உனக்கு ஜாலியாக இருக்கும்? எப்படி எப்படி ஜாலி இல்லாமல் இருக்கும்? ஏன்னா பெட்டில் இருந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்களா குழந்தைங்க. உனக்கு பெட்டில் இருக்கிறது ஊசி போடுறது இதெல்லாம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீ அதனால தான் இந்த திருட்டு பசங்க கூட சுற்றிட்டு திரியிற. அதனால தான் இந்த சமூகத்தில் எத்தனை பேர் என்ன பண்ணாங்கன்னு எவனையும் கண்டுக்காமல் எதை பற்றியும் எழுதாமல் இங்கே திமுக இங்கே தாவேக்கா எதிர்ப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது பண்ணுற ஒரே வேலை விஜய் எதிர்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட ஜென்மம் தான் இந்த நாதாரி. நீ பார்த்துருப்பீங்க இந்த இந்த அளவுக்கு வந்து இங்கே பேரண்ட்ஸ்லாம் கொந்தளிக்கிறாங்க. இதை வந்து ஒரு மீடியா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், பெருசாக வந்து அதை ஹைலைட் பண்ணணும்ல, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு. இதே இப்போ வந்து அதிமுக ஆட்சி ரூலிங்கில் இருந்து நடந்திருந்தால் இந்நேரம் திமுக காரன் இதை எடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயமா போட்டு பயங்கர வைரலாக்கி ஆட்சியை கவுக்குற அளவுக்குலாம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மீடியாவில் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, அதான் பண்ணுவாங்க ஆப்போசிட்டாக இருக்கும்போது. ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இதை மீடியாக்காரங்க பெருசாக கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதிர்கட்சிகளுக்கும் பெருசாக கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த பாருங்க, இந்த வீடியோ பாருங்கள், என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம சிஎம் சார் வந்து இங்கே வந்து கோயம்புத்தூரில் பிள்ளைங்கள்லாம் விழுந்து செத்துக்கிட்டு கிடக்குறாங்க. அதே பிள்ளைங்கள வச்சு இந்த சிஎம் சார் வந்து டான்ஸ் ஆடி வரவேற்று கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து அப்படியே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா அப்படி ஒரு விஷயத்த. அந்த மாதிரி எனக்கு புரியல, எப்படி சிஎம்மோடைய மனநிலைமை இப்படி இந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது குறுக்கட் ஆகிப்போச்சு. மக்கள் மேலே அக்கறையே இல்லாமல் எப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும்? எனக்கு புரியல, சத்தியமாக புரியல. இவரை பொறுத்த வரைக்கும் இவரை சார்ந்து இவங்களுக்கு துதி பாடுறவங்க இவங்களை கொண்டாடுறவங்க மட்டும்தான் மக்கள் போல இருக்குது. மற்ற யாருமே இங்கே வந்து தமிழ்நாட்டில் மக்களாக பார்க்கப்படலை. அதுதான் உண்மை. மற்றவங்களாம் ஜஸ்ட் யூஆர் ஓட்டர்ஸ். நம்ம வந்து 5 வருஷத்துக்கு ஒரு மட்டும் ஓட்டு போடுறதுக்காக நம்மளை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வாடும் அடிமைகள். இவங்களுக்கு அடிமைகளாக தான் நம்ம இருக்கணும். இது எப்போ புரியும் நம்ம மக்களுக்கு? இது எப்போ புரியும் இந்த குழந்தைகளை பெற்றவங்களுக்கு? இந்த குழந்தைங்களும் இப்படி ஆயிடுச்சு, நம்ம குழந்தைங்களை ஆகலைன்னு நினச்சிட்ருக்கீங்க. நாளைக்கு நம்ம குழந்தைங்க ஆகும், அப்போ என்ன பண்ணுவீங்க? நாண்டுகிட்டு செத்துருவீங்களா எல்லாம்? 2 நாளைக்கு முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒன்று ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதில் வந்து நடிப்பு அரைக்கி அதில் கொடுக்கலாம், நடிப்பு அரைக்கினே கொடுக்கலாம். தீதிக்கு அப்படியே சத்துணவு சாம்பாரை வந்து சாப்பிட்டுவிட்டு கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி அப்படியே டேஸ்ட்டாக இருக்குன்னு புலகாகிதம் அடைஞ்சு காலையில் சமைச்ச சாப்பாடு நைட்டு வரைக்கும் கெட்டு போகாத அளவுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக சமைக்கிறாங்களா ஸ்கூலில் இந்த பிள்ளைங்களுக்கு போடுறதுக்கு. சாம்பார் இது எங்க சிஎம்க்கு வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா? மயக்கம் போட்டு விட மாட்டேனே. இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும்? கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா ஒருத்தர்? மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஏண்டா நீங்களாம் அவ்வளோ நல்லவங்களாடா, டேய் நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறீங்கன்றதை நாளைக்கு நான் புட்டு வைக்கிறேன்டா. அப்படி சமைக்கப்பட்ட சாம்பார், அப்படி சமைக்கப்பட்ட சாப்பாட்டில் சத்துணவு சாப்பாட்டில் பள்ளி விழுந்தது கூட தெரியாமல் எப்படி நீங்கள் சமைக்கிறீங்க? அப்போ நீங்கள் கிச்சனில் வந்து சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் வந்து இருக்காதா? ஹோட்டலில் மட்டும்தான் இன்ஸ்பெக்ஷன்லாம் போவீங்களா? ஹோட்டலில் போய் இன்ஸ்பெக்ஷன், அதுவும் ஹோட்டல்னால் ஏதாவது ஒரு ஹோட்டல் பிரபலமாகி வரும், அந்த ஹோட்டலுக்கு தான் போவாங்க. ஏன் தெரியுமா? அங்கேருந்து அவன் வந்து ஏதாவது ஒன்று காம்படிஷனில் இருக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அப்படி இல்லைன்னா இவங்க ஏதாவது காசு கேட்டால் கொடுத்துருக்க மாட்டாங்க. உடனே அங்கே ரைடுக்கு போகிறது ஃபுட் இன்ஸ்பெக்ஷன்ற பேரில். ஆனால் அதுக்கப்புறம் அது என்னாச்சு ஏதாச்சுன்ற டீட்டெயில் வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் சத்துணவு மையம் இருக்குது. அங்கே சமைக்கிற கூடாரம் எப்படி இருக்குது, அந்த இடத்துல சாப்பாடு வச்சுருக்க அந்த பொருட்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இதெல்லாம் தான்டா பார்க்கணும். இதெல்லாம் தான்டா சுத்தம் சுகாதாரம் குழந்தைங்களோட பாதுகாப்பு தான்டா முக்கியம். அது கூட செய்ய மாட்டிங்கன்னா எப்பட்றா? ஏன்டா நீங்கள் இந்த ஸ்கூலை வச்சு எவ்வளோ ஊழல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும்டா. அந்த காசில் ஒரு 50% எடுத்து கூட நீங்கள் டெவலப் பண்ணால் கூட போதும்.
மக்களை பார்த்துங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியின் கீழ் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துங்க. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் உச்சம், டெய்லி ஒரு ரேப் கேஸ். தமிழ்நாடு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம கீழே உட்காந்துருக்கோம், எந்த அளவுக்கு நம்மளை போட்டு இவங்க அடிக்கிறாங்க, நம்மளை நசுக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. இதே மாதிரி ஒரு நிலைமை ஒரு திமுகவோட இருக்க குடும்பத்தில் எவனுக்காவது ஒரு பிள்ளைக்கு நடந்தால் சும்மா இருப்பாங்களா? தமிழ்நாடே கொளுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து வேலை செய்வாங்க. சாதாரண ஒரு கவுன்சிலரில் இருக்கவங்க கூட இந்நேரம் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுவான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா. ஆனால் இதே வேற ஒரு குடும்பத்தில் நடந்தால் அதெல்லாம் நாங்கள் வாயை திறக்க மாட்டோம், எதுவும் பேச மாட்டோம், நாங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்குலாம் இந்த நாதாரிலாம் கண்ணில் மாட்டுச்சுன்னா காலில் கிடக்கிறத கழட்டி பலார்னு அரைஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ஜென்மண்டி பிய திங்கிற பரதேசி மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. 21 வயசு 22 வயசு இருக்கும் அந்த மூஞ்சிக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மமாக இருக்குது. இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்தை ஐடென்டிஃபை பண்ணி முத பப்ளிசிட்டி பண்ண விட்டது தமிழக வெற்றிக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்குது. அவங்க ஆத்தாகாரி வந்து டிஎம்கேவோட தீவிர பக்தி. அங்கே அன்பில் மகேஷ், அதுக்கப்புறம் யார் நம்ம செந்தில் பாலாஜியோட தீவிர பக்தி. அவங்க அங்கே குடும்பத்துலேருந்து ஒருத்தி வந்து தமிழக வெற்றிகளுக்காக பேசுகிறா அப்படின்னோடனே போராட்டம் பண்ணுறானே அவளை ஹைலைட் பண்ணி மீடியா போடுதுன்னு என்ன ஐயா பண்ணீங்க? எப்படி உங்களால் நம்ப முடிஞ்சு? அந்த குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு உடனே இப்படி துள்ளுது வைக்குதுன்னு அன்றைக்கி தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இன்றைக்கி போய் அன்னையிலேருந்து இன்றைக்கி போட்டு மிதிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம சைட்லேருந்து கேள்வி கேட்கறதுக்கு எதுவும் கிடையாது, யாரும் வந்து கிடையாது. இனிய மக்களே, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எந்த மாதிரியான ஒரு ஆட்சியில் இருக்கோம், யாருக்கு கீழே வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இது வேணுமா வேண்டாமா, நமக்கு பாதுகாப்பு வேணுமா வேண்டாமா அப்படின்னா அது நீங்களே முடிவு பண்ணிங்க. ஏன்னா இங்கே வந்து மீடியா, காவல், நீதிமன்றம் இதெல்லாம் வந்து நடுநிலையாக இருக்கணும். ஆனால் நடுநிலையாக இருக்கான்னு முதல்ல யோசிச்சுக்கோங்க. இது எதுவுமே நடுநிலை கிடையாது. இது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா அது மீடியா எடுத்து பேசாது. உங்களை தூக்கிட்டு போய் வச்சு லாடம் கட்டினா மீடியா எடுத்து பேசாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இன்றைக்கி சட்டத்து மூலியமாக கூட தீர்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஜட்ஜே விலைக்கு வாங்குற அளவுக்கு இவங்க வந்து இதுவாக இருக்கிறாங்க, நீதித்துறையை இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர அளவுக்கு. ஸோ இனி இருக்க போகிற காலம் 2020க்கு மேலே 26க்கு மேலே இந்த தமிழகத்தில் இந்த கொத்தடிமை ஆட்சி வந்துச்சு அப்படின்னா, இந்த திமுக கூட வந்துச்சு அப்படின்னா இவங்க கொத்தடிமையாக இருக்க மாட்டாங்க, நம்ம தான் அவங்களுக்கு கொத்தடிமையாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ அடிமையாக இருக்க போகிறீங்களா, கொத்தடிமையாக இருக்க போகிறீங்களா, இல்லை உங்களுடைய உரிமைக்காக போராடி வாழ போகிறீங்களா அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு இந்த 2026 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை, டேக் கேர். Sarapakara. Okay, thank you.